அலையிலேயே அன்றைய நாம் மைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி பாவமுக்கு ஸ்தோத்திரம், பாவமுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நேரங்களை இதை ஆசீர்வதித்தார். இந்த நிகழ்ச்சிகள் கர்த்தாவே பயனுள்ளதாக இருக்க உதவி செய்யும்படி செபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திர இயேசுவே. இந்த வேத வாசிப்பு ஒவ்வொருவருக்குள்ளும் பரவி செல்லட்டும். அப்பா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய நாமம் மயப்படட்டும். ஆண்டவரே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியினால் உம்முடைய பிள்ளைகள் பயன்பெறும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதத்தின் புத்தகம் 94ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த சங்கீத பகுதியை நமக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார். குறிப்பாக நேயர்களே, நாம் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் என்றால், எத்தனை முறை நீங்கள் இதை வாசிக்கிறீர்களோ கேட்கிறீர்களோ அத்தனை முறை வேதத்தை வாசிக்கிறீர்கள். இது ஜீவனுள்ள வார்த்தை. இது நம்மை பலப்படுத்தும், திடப்படுத்தும். உங்களுக்கு வசதிக்கு ஏற்றாற் போல எப்பொழுதுமே வேதத்தை கையில் இல்லாவிட்டாலும் இந்த சொல் எப்பொழுதும் உங்களுடைய வேலை நேரங்களிலும் கையில் இருக்கும் பொழுது நீங்கள் போட்டு கேட்கலாம். பயண நேரங்களிலும் பயன்படுத்தலாம். கர்த்தர் இதன் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் தருவார். தொடர்ந்து நான் வாசிப்போம். சங்கீதம் 94. நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனை பிரகாசியும். பூவியின் நியாயாதிபதியை நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலடியும். கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் களி கூர்ந்திருப்பார்கள். எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் அவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள். கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். விதவையும் பரதேசியும் கொண்டு திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். ஜனத்தில் மிருக குணமுள்ளவர்களை உணர்விடையுங்கள். மூடரே, எப்பொழுது புத்திமான்களாவீர்கள்? காதை உண்டாக்குனவர் கேளாரோ? கண்ணை உருவாக்குனவர் காணாரோ? ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்வாரோ? மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ? மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தாவே, துன்மார்க்கனுக்கும் குழி வெட்டப்படும் வரைக்கும் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நியாயம் நீதியினிடமாக திரும்பும். செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். துன்மார்க்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார்? அக்கிரமக்காருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார்? கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோல் ஆசனம் நமக்கு செய்திருக்குமோ? அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாயிருக்கிறார். அவருடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவருடைய பொல்லாப்பு நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார். சங்கீதம் 95. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்துடனே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ஜனமுமாயிருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவைகளுடையது. அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிட்டு நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். பாருங்கள், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர்
கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபம் மூட்டின பொழுதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்களில் வலிமை போகிற இருதயமுள்ள ஜனங்கள் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலின் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்றும் என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். அதிகாரம் 98. கர்த்தருக்கு பரிசுத்த பாட்டை புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையின் ஜனங்களுக்குள்ளே உள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவர், மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாக இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்களும் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கி மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவம் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்குள் மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாசங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தேவனுக்கு முன்பாக கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அலங்காரத்துடனே புலகத்தாரே நீங்கள் யாவருக்கும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் அஜரிகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசியாது உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாக நியாயந்திருப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரம் அது நிறைவும் முழங்குவதாக. நாடு மலை யாவும் கழிவுறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயத்திற்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்திருப்பார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோ. நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வேளையில் கூட உம்முடைய நாமம் மகிப்பட கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். கர்த்தர் கொடுத்த சங்கீதத்தின் மூலமாக எங்களோடு பேசினீர். தொடர்ந்து உம்முடைய கிருபையும் எங்களோடு இருந்து வழி நடத்தும்படி அப்படி இந்த நாள் முழுவதும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தியும். மனிதர் ஒவ்வொருடைய உள்ளங்களில் எவ்வளோ கவலை பிரச்சனை பாரத்தோடு இருக்கிறார்கள். கர்த்தர் அதை நிவர்த்தி பண்ணி அற்புதம் செய்யும்படி ஒப்புக் கொடுக்குறோம். ஏன் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசன இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென்.